ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் மரவள்ளிக்கிழங்கு வட்டலாப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக பொன்னிறமாகவும் நல்லாவே வந்திருக்கு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த மரவள்ளிக்கிழங்கு வட்டலாப்பம் இன்றைக்கி குக்கரில் தான் ட்ரை பண்ணுறோம். ரொம்ப நல்லா வரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டான இந்த மரவள்ளிக்கிழங்கு வட்டலாப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது மரவள்ளிக்கிழங்கு சீசன், அதனால் நம்ம இன்றைக்கி இதை ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது இது மாதிரி சுற்றிலும் லைட்டாக கீறி விட்டுக்கலாம். கீறி விட்டு இது மாதிரி உடச்சோன்னா ஈஸியாக உடஞ்சிரும். இப்போ தோல் சீவிக்கலாம். தோல் சீவும் போது இது மாதிரி ஒரு சைடு நீளமாக கீறி விட்டுக்கலாம். அதே ஆப்போசிட் சைடு அதே மாதிரி நீளமாக கீறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா தோல் ஈஸியாக வந்துடும். இந்த தோல் எடுக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த தோல் எடுக்கிறது. இதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம தோல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக எதுக்கு கட் பண்ணுறோன்னா இது நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அப்புறம் அரைக்கணும். அதனால் இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு மரவள்ளிக்கிழங்கு பீஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து இதை அரைக்கணும். அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இது மாதிரி இந்த அளவு போதுமானது. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சுத்தமாக சேர்க்காம அரைச்சிக்கணும். இப்போ நமக்கு நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதே மாதிரியே மறுபடியும் எல்லா கிழங்கையுமே அரைச்சி எடுத்துடலாம். நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு வட்டலாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 2 முட்டை எடுத்துட்டேன். இப்போ அந்த முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன். 1 கிலோ கிழங்குக்கு 200 கிராம் ஜீனி கரெக்டாக இருக்கும். இதில் ஜீனி சேர்த்தாச்சு. இப்போது 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி அதை விட்டுறலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஃபஸ்ட்லேயே மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்ம வீடியோவுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் பவுலில் சேர்த்துட்டு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி ஜீனியெல்லாம் கரையிற மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கிழங்குல இது எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதை ஊற்றி ரெடியாக இருக்குது. இது மாதிரி கரண்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி கரண்டி மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் இருக்கும். இந்த கரண்டியில் ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். இந்த கரண்டி கரெக்டாக 50 ml இருக்கும். இப்போ நான் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன்.
அதே கரண்டியில் 2 கரண்டி கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது வந்து 100 ml. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பால், நெய், கிழங்கு இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைமில் வந்து இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். நான் இன்றைக்கி குக்கரில் ட்ரை பண்ண போகிறேன். குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வந்து ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சி இருக்கணும். இப்போ இதில் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து வட்டலாப்பம் செய்கிறதுக்கு வந்து மணல் வச்சு அடுப்பில் செய்வோம். ஆனால் நான் இன்றைக்கி குக்கரில் நமக்கு வந்து மணல் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது, சுத்தமான மணல். அதனால் வந்து நான் இன்றைக்கி உப்பில் செய்கிறேன். இப்போ ஒரு ஸ்டாண்டு ஒன்று உள்ளே வச்சிடலாம். இது வந்து சட்டி நம்ம உள்ளே வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டு, அதாவது உப்பில் சட்டி படாமல் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கணும். அதுக்காக இந்த ஸ்டாண்டு வச்சுக்கலாம். மூடியிலேருந்து கேஸ்கெட் எடுத்துடணும். இப்போ நமக்கு உப்பு சூடாகட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். நம்ம ஏண்டா வட்டலப்பம் செய்யும்போது இதில் ஒட்டாமல் வரணும், அதுக்காக லைட்டாக அந்த நெய்யை வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை தூக்கி அந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் ஊற்றியாச்சு. இப்போ இது மாதிரி லைட்டாக தட்டி விடணும். அப்போ தான் அதில் உள்ள நெய் எல்லாமே லைட்டாக மேலே வரும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கரில் உப்பு நல்லா சூடாகிடுச்சு. ஸ்டவ் வந்து மீடியம்லேயே இருக்கணும். மீடியம் ஹீட்டில் கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கிழங்கத்திக்கு உள்ளக்க வச்சிடணும். இது கரெக்டாக எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். இப்போயுமே நம்ம மூடியில் கேஸ்கெட்டும் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது. இப்போ இது க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் நம்ம கரெக்டாக மீடியம்லேயே வச்சுக்கணும். ஹைலேயும் இருக்க வேணாம், சிம்லேயும் இருக்க வேணாம். இப்போது 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக நமக்கு வெந்துட்டுருக்கு. பாதி வெந்துடுச்சு, இன்னும் சென்டரில் மட்டும் வேகாமல் இருக்குது. அப்படியே நெய்யோட வாசம் கமகமன்ட்டு சூப்பராகவே இருக்குது. இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம இது மாதிரி ஓப்பன் பண்ணும்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். இப்போது கரெக்டாக 3/4 மணி நேரம் ஆகிருக்கு, 45 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃபுல்லாகவே வெந்துடுச்சு. இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்போம். இது மாதிரி கத்தி எடுத்து சென்டரில் விட்டு பார்க்கணும். இது மாதிரி ஒட்டாமல், கத்தியில் ஒட்டாமல் வந்தாலே நமக்கு வந்து நல்லா வட்டலப்பம் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போது உப்புலேருந்து வெளியே எடுத்துடலாம் அந்த பாத்திரத்தை. ஏன்னா நமக்கு அந்த உப்பில் வந்து சூடு நிற்கும். அதனால் உப்புலேருந்து அந்த பாத்திரத்தை வந்து வெளியே எடுத்துடலாம். அப்படியே ஓரம்லாம் அழகாக பொன்னிறமாக செவந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ அதை நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு. இதை நல்லா ஆற விடணும். ஏன்னா நம்ம சுட சுட இருக்கும்போது சட்டிலேருந்து அந்த வட்டலப்பம் வந்து எடுக்க வராது. அதனால் நல்லா ஆற விடணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கத்தியை வச்சு இந்த ஓரத்துல எல்லாம் லைட்டாக எடுத்து விடணும். நம்ம நெய் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஈஸியாகவே வந்துடும்.
இது மாதிரி லைட்டாக கத்தியை வச்சு ஃபுல்லாக எல்லா ஓரத்துலேயுமே வந்து இது மாதிரி லைட்டாக எடுத்து விடணும். அடியிலையுமே இது மாதிரி லைட்டாக லூஸ் பண்ணி விடணும். இப்போ நமக்கு ஈஸியாகவே எடுக்க வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்துடலாம். பிளேட் எடுத்துகிட்டு இது மேலே வச்சு ஃபுல்லாக கவுத்தி விட்டுறலாம். இப்போது லைட்டாக மேலே தட்டி விடுவோம். தட்டி விட்டோன்னா அந்த வட்டலப்பம் வந்து நமக்கு கீழே விழுந்துடும். இப்போ ரொம்பவே சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு வட்டலப்பம் ரெடி ஆகிடுச்சு. வெளியில் அழகாக செவந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. சுத்தமாக நமக்கு கருகவே இல்லை. மணலில் வச்சா எப்படி நமக்கு டேஸ்ட்டு அப்புறம் இந்த மாதிரி பொன்னிறமாக வருமோ அதே மாதிரி இந்த உப்புலேயும் வந்து நமக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கும் இதே மாதிரி வரும். இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப அல்வா மாதிரி வந்திருக்கு உள்ளேலாம். இப்போ இது நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது நல்லா ஆற விட்டு கட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஈஸியாக கட் பண்ண வரும். நமக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் இந்த ஒரு பீஸை. அவ்வளோ நல்லா வந்திருக்குது. உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சீஸியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த மரவள்ளிக்கிழங்கு சீசனில் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு தடவை செஞ்சிட்டோன்னா மறுபடியும் நமக்கு இது சாப்பிடணும் போல் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த சீசனில் உள்ள ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடட்டும். ஓகே, தேங்க்யூ, பாய்.